அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் உடனான பதட்டங்களுக்கு இடையில் பாகிஸ்தான் இராணுவம் புதிய முடிவு ஒன்றை எடுக்க உள்ளதாம். சர்வதேச அரசியலை மாற்றும் வகையில் பகீர் முடிவு ஒன்றை எடுக்கும் திட்டத்தில் பாகிஸ்தான் உள்ளதாம். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையிலான மோதல் காரணமாக உலக போர் மூலம் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதற்கு மத்தியில் சகின்-2 எனப்படும் தொலைதூர பாலிஸ்டிக் அணு ஆயுத ஏவுகணைகளை ஈரானுக்கு அனுப்ப பாகிஸ்தான் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் அணு ஆயுதங்களை பாகிஸ்தான் உருவாக்கும் பட்சத்தில் அதை ஈரான் இந்த ஏவுகணையை பயன்படுத்தி இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளை தாக்க முடியும். செங்கடலில் இருக்கும் அமெரிக்காவின் போர் கப்பல்களையும் கூட இதன் மூலம் ஈரான் தாக்க முடியும். போர் மூலம் அபாயம். ஏற்கனவே அமெரிக்கா படைத்தளத்தின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் அமெரிக்கா இதற்கு பதிலடி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மோதல் அப்படியே நீண்டு அது உலக போராக முடியும் அபாயம் உள்ளது. இஸ்ரேல் பாலஸ்தீன போரில் அமெரிக்கா மூக்கை நுழைத்து வரும் நிலையில் அமெரிக்க படைத்தளம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. ஈராக்கில் இருக்கும் அமெரிக்காவின் இராணுவ மையம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈராக்கில் உள்ள இராணுவ தளத்திற்கு எதிரான தாக்குதலில் குறைந்தது 5 அமெரிக்க வீரர்கள் காயமடைந்தனர் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதையடுத்து நேற்று அவசரமாக அதிபர் பைடன் அவர்கள் வெள்ளை மாளிகையில் கமலா ஹாரிஸ் அவர்களுடன் ஆலோசனை செய்தார். USS லாபூன் மற்றும் USS கோல் ஆகிய 2 அமெரிக்க நாசகர போர்க்கப்பல் தற்போது செங்கடலுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஓமன் வளைகுடாவில் இருந்து செங்கடலுக்கு இஸ்ரேலின் திசையில் இந்த கப்பல்கள் நகர்த்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பாதுகாப்பு அதிகாரிகள் இன்று தெரிவித்தனர். USS தியோடர் ரூஸ்வெல்ட் என்ற விமானம் தாங்கி போர்க்கப்பல் இன்று காலை வரை ஓமன் வளைகுடாவில் தங்கியுள்ளது. விரைவில் இதுவும் செங்கடலுக்கு அனுப்பப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரானுக்கு ஏவுகணைகளை அனுப்ப பாகிஸ்தான் முன்வந்ததாக வெளியான செய்திக்கு அமெரிக்கா தற்போது பதிலடி கொடுத்துள்ளது. வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கரீன் ஜீன்-பியர் அவர்கள் கூறுகையில், இஸ்ரேலுக்கான எங்கள் ஆதரவில் நாங்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறோம். மேலும் அவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டியதை நாங்கள் உறுதி செய்கிறோம். இதற்கிடையில் வார இறுதியில் இருந்து ஈரான் ஏவுகணைகளை நகர்த்துவதை தாங்கள் கவனித்ததாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இப்படிப்பட்ட நிலையில்தான் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையிலான மோதல் காரணமாக உலக போர் மூலம் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதற்கு மத்தியில் சகின்-2 எனப்படும் தொலைதூர பாலிஸ்டிக் அணு ஆயுத ஏவுகணைகளை ஈரானுக்கு அனுப்ப பாகிஸ்தான் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஈரானுக்கு ஏவுகணைகளை அனுப்ப பாகிஸ்தான் முன்வந்ததாக வெளியான செய்திக்கு அமெரிக்கா தற்போது பதிலடி கொடுத்துள்ளது. வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கரீன் ஜீன்-பியர் அவர்கள் கூறுகையில், இஸ்ரேலுக்கான எங்கள் ஆதரவில் நாங்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறோம். மேலும் இஸ்ரேல் தங்களை தற்காத்துக் கொள்ள எல்லா உரிமையும் உள்ளது. அவர்களுக்கு உறுதியாக இருப்பதை நாங்கள் உறுதி செய்கிறோம். ஈரானுக்கு ஏவுகணைகளை அனுப்பப்படுவது தவறான முடிவு. இதை எந்த நாடு செய்தாலும் நிலைமை மோசமாகவே செய்யும் என்று கூறியுள்ளார். அடுத்த செய்தி. இந்தியாவின் லட்சிய அட்வான்ஸ்டு மீடியம் காம்பேக்ட் ஏர்கிராப்ட் திட்டம் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்திற்கு தயாராக உள்ளது. பொது தனியார் துறை கூட்டமைப்பு உருவாக்க மையமாக உள்ளது. இந்த புதுமையான அணுகுமுறை இந்தியாவுக்கே முதலாக AMCA ஜெட் விமானத்தின் உற்பத்தியை மேற்பார்வையிட ஒரு சிறப்பு நோக்கத்திற்கான வாகனத்தை நிறுவுவதை உள்ளடக்கியது. 3 தனியார் நிறுவனங்கள் பாதுகாப்பு அமைச்சகத்தின் ஆர்வத்தை வெளிப்படுத்தியதற்கு பதிலளித்துள்ளன. இந்த அற்புதமான முயற்சியில் பங்கேற்க ஆர்வமாக உள்ளன. 2032 to 2033 உற்பத்தியில் நுழையும் என எதிர்பார்க்கப்படும் AMCA ஜெட் விமானத்தின் அசெம்பிளி மற்றும் பராமரிப்பு தனியார் துறையின் பெரும்பான்மை பங்குகளுடன் SPV பொறுப்பாகும். இந்த பொது தனியார் கூட்டமைப்பு மாதிரியானது இரு துறைகளின் பலத்தையும் பயன்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தனியார் துறையின் நிபுணத்துவம் உற்பத்தி செயல்முறைகளை ஒழுங்குபடுத்துவதற்கும் செயல்திறனை மேம்படுத்துவதற்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் அரசாங்கத்தின் ஈடுபாடு, மூலோபாய மேற்பார்வை மற்றும் தேசிய பாதுகாப்பு கருத்தாய்வுகளை பின்பற்றுவதை உறுதி செய்கிறது. SPVயில் சேரும் நிறுவனங்களின் பெயர் அடுத்த 6 மாதங்களுக்குள் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டு முயற்சி இந்தியாவின் பாதுகாப்பு உற்பத்தி நிலப்பரப்புக்கான ஒரு முக்கிய தருணத்தை பிரதிபலிக்கிறது. எதிர்கால திட்டங்களில் தனியார் துறை பங்கேற்பை அதிகரிக்கவும், புதுமைகளை வளர்க்கவும் மற்றும்
பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் தன்னிறைவை நோக்கிய இந்தியாவின் பயணத்தை விரைவுபடுத்தவும் வழிவகுக்கும். AMCA திட்டம் முன்னேறும் போது இந்த புதுமையான மாதிரி எவ்வாறு வெளிவருகிறது மற்றும் இந்தியாவின் பாதுகாப்பு திறன்களில் அதன் தாக்கத்தை உலகமே உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கும். அடுத்த செய்தி, பிரான்ஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனமான டசால்ட் ஏவியேஷன் நாக்பூரில் உள்ள ஜேவார் சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகில் ஒரு முழுமையான பராமரிப்பு, பழுதுபார்ப்பு மற்றும் மேம்பாடு வசதியை நிறுவுவதற்கான திட்டங்களை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த வசதி இந்தியாவின் ரஃபேல் மற்றும் மிராஜ் 2000 போர் விமானங்களுக்கு சேவை செய்வதற்காக அர்ப்பணிக்கப்படும். டசால்ட் ரிலையன்ஸ் ஏரோஸ்பேஸ் லிமிடெட் கூட்டு முயற்சியின் கீழ் ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் உடனான டசால்ட் நிறுவனத்தின் தற்போதைய கூட்டமைப்பில் இருந்து விலகுவதை இந்த முடிவு குறிக்கிறது. புதிய MRO வசதி இந்திய நிறுவனத்துடன் இணைந்து மேக் இன் இந்தியா முயற்சிக்கு நேரடியாக பங்களிக்காது என்றாலும் இந்திய விமானப்படை மற்றும் இந்திய கடற்படையின் ரஃபேல் போர் விமானங்களுக்கான பராமரிப்பு மற்றும் மாற்றியமைக்கும் திறன்களை இது கணிசமாக மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. IAF தற்போது 36 ரஃபேல் போர் விமானங்களை இயக்குகிறது. மேலும் கடற்படை 26 கடற்படை பதிப்பு ரஃபேல் ஜெட் விமானங்களை வாங்குவதற்கான விவாதத்தில் உள்ளது. இந்த விமானங்கள் இந்திய பாதுகாப்பு படைகளின் இருப்பு பட்டியலில் மிகவும் மேம்பட்ட போர் தொழில்நுட்பத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதாகவும் 2 சேவைகளிலிருந்து கூடுதல் ஆர்டர்களை பெறுவதை எதிர்பார்க்கிறது என்றும் டசால்ட் வலியுறுத்துகிறது. குறிப்பிடத்தக்க வகையில் டசால்ட் IAF இன் வரவிருக்கும் மல்டிரோல் போர் விமானங்களுக்கான ஒப்பந்தத்தை வெற்றிகரமாக பெற்றால் நிறுவனம் MRO வசதியை ஒரு முழு அளவிலான உற்பத்தி பிரிவாக விரிவுபடுத்துகிறது. இதன் மூலம் இந்தியாவில் ரஃபேல் ஜெட் விமானங்களை உள்ளூர் உற்பத்திக்கு வழிவகுக்கும். இதற்கு இணையாக விமான இயந்திரங்களில் நிபுணத்துவம் பெற்ற மற்றொரு சர்வதேச அசல் உபகரண உற்பத்தியாளர் செஃப்ரான் ஹைதராபாத்தில் ரஃபேல் என்ஜின்களுக்கான ஒரு MRO வசதியை அமைக்க தீவிரமாக திட்டமிட்டுள்ளது. IAF இன் ரஃபேல் ஒப்பந்தத்தை டசால்ட் வென்றால் ரஃபேல் ஜெட் விமானங்களை இயக்கும் M88 என்ஜின்களுக்கான உற்பத்தி ஆலையை நிறுவுவது குறித்து செஃப்ரான் ஆராயலாம். இந்த செஃப்ரான் வசதி 2025ஆம் ஆண்டுக்குள் செயல்பட தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த முன்னேற்றங்கள் இந்தியாவின் பாதுகாப்பு கொள்முதல் கொள்கையின் சமீபத்திய திருத்தங்களுடன் ஒத்துப்போகின்றன. மேம்பட்ட போர் விமானங்களுக்கான ஒப்பந்தங்களை தேடும் விற்பனையாளர்கள் இந்தியாவிற்குள் உற்பத்தி அலகுகளை நிறுவ வேண்டும். அத்துடன் தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் முழு உற்பத்தியையும் இந்தியாவுடன் இணைந்து உருவாக்க வேண்டும். இந்த மூலோபாய மாற்றம் நாட்டின் ஒரு வலுவான MRO சுற்றுச்சூழல் அமைப்பை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது மற்றும் இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தி திறன்களை மேம்படுத்துகிறது. அடுத்த செய்தி, ரஷ்யாவிற்குள் சுமார் 15 கிலோமீட்டர் வரை ஊடுருவியுள்ள உக்ரைன் படையினர் அப்பகுதியில் உள்ள அணு உலையை கைப்பற்றலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ள நிலையில் ரஷ்யாவின் அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் கடும் அதிருப்தியில் உள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. உக்ரைன் 300 படை வீரர்களையும் 11 கவச வாகனங்களையும் 20 கவச தாக்குதல் வாகனங்களையும் வடகிழக்கு எல்லையை தாண்டி ரஷ்யாவிற்குள் அனுப்பியுள்ளதாக ரஷ்ய இராணுவம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் குர்ஸ்க் பகுதியில் உக்ரைன் படையினரின் எல்லை தாண்டிய தாக்குதல் புதன்கிழமையும் தொடர்ந்ததால் அங்கு அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போதைய பிராந்திய ஆளுநர் அலெக்சி ஸ்மிர்னோ அவர்கள் எதிரி படைகள் பிராந்தியத்திற்குள் வருவதால் ஏற்பட்டுள்ள விளைவுகளை அகற்ற இந்த நடவடிக்கை அவசியம் என்றார். ஊடுருவல் தொடங்கியதிலிருந்து குறைந்தது 5 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் 31 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அவர்களில் 6 குழந்தைகள் என ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். செவ்வாயன்று காலை 1000 உக்ரைனிய படையினர் அத்துடன் 11 டேங்கிகள் மற்றும் 20க்கும் மேற்பட்ட கவச போர் வாகனங்கள் சுட்ஜா நகருக்கு அருகில் ரஷ்யாவுக்குள் நுழைந்ததாக மாஸ்கோ தெரிவித்துள்ளது. செவ்வாய்க்கிழமை முழுவதும் பல கிராமங்களில் சண்டை நடந்ததாக கூறப்படுகிறது. உள்ளூர் அதிகாரிகள் குடியிருப்பாளர்களை தங்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துமாறு வலியுறுத்தினர் மற்றும் அனைத்து பொது நிகழ்வுகளும் ரத்து செய்யப்பட்டன. வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. ஜெய்ஹிந்த்.